தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் பயண பாதை இப்போது மாறப்போகிறது. அந்த மாற்றம் தற்காலிக தடையாக இருக்கும், இல்ல அரச பாதையாக இருக்கும் என்பதை தீர்மானிப்பது உங்கள் செயல். இதற்கான பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் இயல்பிலேயே சுதந்திரத்தை நேசிக்கும் மனிதர்கள். இவர்களுக்கு பிடித்த வாழ்க்கை என்றால் கட்டுப்பாடற்ற வாழ்க்கை, விதிமுறைகளற்ற பயணம் மற்றும் எதையும் சோதித்து பார்க்கும் மனநிலை கொண்ட வாழ்வு. ஒரே இடத்தில் நின்று வாழ்க்கையை கழிப்பது இவர்களுக்கு சாத்தியமில்லை. புதிய இடங்கள், புதிய மனிதர்கள், புதிய அனுபவங்கள் ஆகியவை இவர்களின் உள்ளத்தில் ஒரு விதமான மின்சாரம் போல் வேலை செய்யும். இவர்களுக்குள் ஒரு நிரந்தரமான தேடல் மனோபாவம் இருக்கும். இதை தாண்டி இன்னும் என்ன இருக்கிறது என்ற கேள்வி எப்போதும் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். வாழ்க்கை இவர்களுக்கு ஒரு சாகச பயணம் போலவே தோன்றும். அதனால்தான் தனுசு ராசிக்காரர்கள் சாதாரண வாழ்க்கையை விட சவால்கள் நிறைந்த வாழ்க்கையை அதிகம் விரும்புவார்கள். அவர்கள் பேசும்போது கூட அவர்களுடைய வார்த்தைகளில் ஒரு விதமான தைரியம், நம்பிக்கை, நேர்மை கலந்த உச்சரிப்பு இருக்கும். பொய் பேசுவது இவர்களுக்கு கஷ்டம், உண்மையை சொல்வதே இவர்களின் இயல்பு. சில நேரங்களில் அந்த உண்மை மற்றவர்களை காயப்படுத்தினாலும் நான் சொல்வது உண்மை என்ற தைரியத்தோடு தான் அவர்கள் பேசுவார்கள். தனுசு ராசிக்காரர்களின் சிந்தனை உலகம் மிகவும் பறந்து விரிந்தது. அவர்கள் சிறிய விஷயங்களில் சிக்கிக்கொண்டு மனதை கஷ்டப்படுத்தி கொள்வதில்லை. ஒரு பிரச்சனை வந்தால் இதுவும் ஒரு அனுபவம் என்று அதை வாழ்க்கையின் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வார்கள். இவர்களுடைய மனம் எப்போதும் எதிர்காலத்தை நோக்கி தான் ஓடும். கடந்த காலத்தை நினைத்து அழுவது, பழைய தவறுகளை மீண்டும் மீண்டும் சிந்திப்பது போன்ற பழக்கங்கள் இவர்களிடம் குறைவு. இவர்களுக்கு முக்கியமானது நாளை என்ன செய்யலாம், அடுத்தபடி என்ன என்ற கேள்வி. அதனால்தான் தனுசு ராசிக்காரர்கள் மனதளவில் மிகவும் இளம் வயது உடையவர்களாக இருப்பார்கள். வயது எவ்வளவு ஆனாலும் உள்ளத்தில் ஒரு குழந்தை மனம் இருக்கும். சிரிப்பு, நகைச்சுவை, சுவாரஸ்யமான பேச்சு இவை இவர்களின் அடையாளம். சோகமாக இருக்கும் இடத்தில் கூட ஒரு நகைச்சுவையை சேர்த்து சூழ்நிலையை லேசாக்கும் திறன் இவர்களுக்கு இருக்கும். அதே சமயம் தத்துவம் பேசவும் வாழ்க்கையின் அர்த்தத்தை விவாதிக்கவும் இவர்களுக்கு மிகுந்த விருப்பம். நான் யார், இந்த உலகம் எதற்காக, வாழ்க்கையின் உண்மை அர்த்தம் என்ன என்ற கேள்விகள் இவர்களின் மனதில் அடிக்கடி எழும். தனுசு ராசிக்காரர்கள் வேலை செய்யும் போது சுதந்திரம் வேண்டும் என்று நினைப்பவர்கள். ஒரே மாதிரி வேலை, ஒரே நேரம், ஒரே அறை, இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் இவர்களை சோர்வடைய செய்யும். அதனால்தான் பயணம் தொடர்பான வேலைகள், கல்வி, சட்டம், தத்துவம், ஆன்மீகம், எழுத்து, ஊடகம், மார்க்கெட்டிங், விற்பனை, பயிற்சி அளிப்பது போன்ற துறைகள் இவர்களுக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும். இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் ஒரு தனித்திறமை இருக்கும். மற்றவர்களுக்கு ஊக்கம் கொடுப்பது, அவர்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வது இவர்களின் இயல்பு. அலுவலகத்தில் இவர்களை காணும் போது இவர்கள் வந்தாலே ஒரு உற்சாகம் வரும் என்று மற்றவர்கள் நினைப்பார்கள். ஆனால் ஒரே நேரத்தில் ஒரே வேலையை நீண்ட காலம் செய்வது இவர்களுக்கு பிடிக்காது. புதிய சவால், புதிய பதவி, புதிய வாய்ப்பு கிடைத்தால் உடனே அதை நோக்கி ஓடுவார்கள். பணம் சம்பாதிப்பதை விட வாழ்க்கையை அனுபவிப்பதே இவர்களுக்கு முக்கியம். அதனால் சில நேரங்களில் செலவுகள் அதிகமாக இருக்கும். பணம் வரும் போகும், மீண்டும் வரும் என்ற நம்பிக்கை இவர்களிடம் இருக்கும். அது மட்டுமில்லாமல் தனுசு ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் என அனைத்து விஷயத்திலும் அபிவிருத்தி ஏற்படும். பெரிய அளவில் சந்தோஷம் ஏற்படும். பெருமாள் வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதமான ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். எல்லா விஷயங்களும் சாதகமாக இருக்கும். தினம்தோறும் உடற்பயிற்சி செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள். யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும். தொழிலில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் நல்ல காலகட்டமாக இருக்கும். புதிய முயற்சிகளில் அனுகூலங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் அதிகளவிலான ஏற்றங்கள் காணப்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் நீங்கும். அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றிகள் உண்டாகும். நீண்ட மாதங்களாக வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருப்பது நன்மைகளை தரும். திட்டமிட்டு செய்தாலே எல்லா காரியங்கள் எல்லாம் மாறும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய ஏற்றம் உண்டாகும். நிறைய விதமான மாற்றங்கள் உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் பொறுமையாக சொல்வது அவசியம். ஸ்ரீ ராமச்சந்திரார் வழிபாடு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 75% நன்றாகவே இருக்கும்.
அதே போல தனுசு ராசிக்காரர்கள் காதலில் சுதந்திரத்தை அதிகம் விரும்புவார்கள். அவர்களை கட்டுப்படுத்தும் வகையில் காதல் நடந்தால் அது விரைவில் சலிப்பாக மாறிவிடும். காதலில் கூட நண்பனைப் போல பழகும் துணையை தான் அவர்கள் விரும்புவார்கள். பேசிக்கொள்ளும் சுதந்திரம், சிரித்துக்கொள்ளும் உரிமை, ஒருவருக்கொருவர் இடம் கொடுக்கும் மனநிலை, இவை இருந்தால்தான் தனுசு ராசிக்காரர்கள் நீண்ட காலம் காதலில் நிலைத்திருப்பார்கள். இவர்களுக்கு பொறாமை அதிகம் பிடிக்காது. நீ யாரோடு பேசினாய், எங்கே சென்றாய் என்ற கேள்விகள் அதிகமானால் அவர்கள் மனதில் ஒரு எதிர்ப்புகள் உருவாகும். ஆனால் உண்மையில் இவர்களின் மனம் மிகவும் தூய்மையானது. ஒருவர் மீது காதல் வந்தால் முழுமையாக நம்புவார்கள். குடும்பத்தில் இவர்களால் ஒரு சிரிப்பான சூழ்நிலை உருவாகும். குழந்தைகளுடன் குழந்தை போல விளையாடுவார்கள். வாழ்க்கை சலிப்பாகாமல் இருக்க குடும்பத்தில் எப்போதும் புதுமையை கொண்டு வர முயல்வார்கள். பயணம், சுற்றுலா, புதிய திட்டங்கள் என்று. அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்ற ஒன்றை தாங்களே உருவாக்கி கொள்பவர்கள். இவர்களுக்கான அதிர்ஷ்டம் திடீரென கதவை தட்டும் வகையில் வரும். ஒரு நாள் சாதாரணமாக இருந்த வாழ்க்கை அடுத்த நாளே ஒரு வாய்ப்பின் மூலம் வேகமாக மாறும் சக்தி இவர்களுக்கு உண்டு. பயணம் தொடர்பான விஷயங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், புதிய அறிமுகங்கள், இவையெல்லாம் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் கதவாக அமையும். பல நேரங்களில் மற்றவர்கள் முயற்சி செய்து கிடைக்காத வெற்றியை தனுசுக்காரர்கள் மனதில் இருக்கும் நம்பிக்கை, அவர்கள் நமக்கு நல்லதே நடக்கும் என்ற உறுதியான எண்ணம்தான் அவர்களை முன்னே தள்ளுகிறது. அதிர்ஷ்டம் இவர்களை தேடி வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்ளும் புத்திசாலித்தனமும் இவர்களுக்கு உண்டு. ஆனால் சில நேரங்களில் இந்த அதிர்ஷ்டத்தை அவர்கள் அலட்சியமாக கையாளுவார்கள். இன்னொரு வாய்ப்பும் என்ற எண்ணத்தில் ஒரு நல்ல வாய்ப்பை விட்டுவிடுவார்கள். அதனால் வாழ்க்கையில் உயர்வதற்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களை மதிப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான பாடமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் பணத்தை ஒரு கருவியாக மட்டுமே பார்க்கிறார்கள். வாழ்க்கையின் இறுதி இலட்சியமாக பார்ப்பதில்லை. அவர்களுக்கு பணம் என்றால் அனுபவிக்கவும், பிறருக்கு உதவவும், வாழ்க்கையை ரசிக்கவும் பயன்படும் ஒரு சாதனம். அதனால்தான் பணம் வந்தால் அதை சேமிப்பதை விட பயணம், நண்பர்கள், குடும்பம், விருப்பங்கள் என்று செலவிட விரும்புவார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் பணம் ஒரே மாதிரி நிலைத்திருக்காது. சில காலம் அதிகம் வரும், சில காலம் குறையும். ஆனால் எந்த நிலையும் நமக்கு மீண்டும் வரும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருக்கும். இந்த நம்பிக்கை தான் அவர்களை மனதளவில் உற்சாகமாக வைத்திருக்கும். சேமிப்பு விஷயத்தில் அவர்கள் சற்று கவனம் செலுத்தினால் வாழ்க்கையில் பெரிய பாதுகாப்பு கிடைக்கும். இயல்பாகவே அவர்கள் பெரிய பணம் சம்பாதிக்கும் திறன் கொண்டவர்கள். ஆனால் அதை பிடித்து கொள்ளும் பழக்கம் குறைவு. அதனால்தான் வாழ்க்கையில் நடுப்பகுதியில் அவர்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்வார்கள். பணம் வருவது முக்கியம். அதை வைத்திருக்க தெரிந்தால்தான் வாழ்க்கை சீராக இருக்கும். அந்த புரிதல் வந்த பிறகு தனுசு ராசிக்காரர்கள் பண விஷயத்தில் அதிகமாகவே மாறுவார்கள். மேலும் பொறுப்புணர்வு மிக்க ராசிகளில் ஒன்றாக கருதப்படும் தனுசு ராசியினர் தங்கள் கடமைகளை உணர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு உரிய பலனும் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி தொடர்பாக பயணங்கள் பல மேற்கொள்வீர்கள். குறித்த இந்த பயணங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். எதிர்பார்த்த மாற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். தனுசு ராசி கொண்டவர்களின் தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது உற்பத்தி சார்ந்த பிரச்சனைகள் சில வந்து செல்லக்கூடும். தெளிவான திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் மூலம் இந்த பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காணலாம். நிபுணர்கள் கூற்றுப்படி சிறுதொழில் முனைவோர் தங்கள் நிறுவன தயாரிப்புகளின் தரத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். அலுவலக பணி மேற்கொண்டு வரும் தனுசு ராசி பெண்கள் தங்கள் கடமைகளை சரியாக செய்வது அவசியம். நேர்மையாக செயல்பட அதற்கான பலனை எதிர்பார்க்கலாம். கலைத்துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் தொழில் வளர்ச்சி தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். சந்தைப்படுத்துதல் துறை ஊழியர்கள் பயணங்கள் பல மேற்கொள்ள வேண்டியிருக்கும். தீயணைப்பு, காவல்துறை, இராணுவம் போன்ற பாதுகாப்பு சார்ந்த துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் சேவைக்கான அங்கீகாரத்தை பெறும் ஒரு மாதமாகவும் அமையும். தனுசு ராசி கொண்டவர்களின் பொருளாதார நிலை குறித்து பேசும்போது செய்யும் முதலீடுகளுக்கு அதிகமாகவே வருமானம் கிடைக்கும். பொருளாதார நிலையில் நீங்கள் காணும் ஏற்றம் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நிதி உதவி செய்யும் அளவுக்கு உங்களை உயர்த்தும். பல நாட்களாக நிலுவையில் இருந்த பண பரிவர்த்தனைகளை தற்போது முடிப்பீர்கள். பழைய கடன் பிரச்சனைகளையும் தீர்க்கும் வாய்ப்பை பெறுவீர்கள். பட்ஜெட் படி செலவு செய்யுங்கள். உங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை எதிர்கால தேவைக்கு சேமித்து வையுங்கள். தனுசு ராசி கொண்டவர்களின் காதல் வாழ்க்கை அன்பும் அரவணைப்பும் நிறைந்து காணப்படும். உங்கள் காதல் துணையின் வார்த்தைகளுக்கு மதிப்பு அளியுங்கள். அவரின் விருப்பத்தை பூர்த்தி செய்யவும் முயற்சி செய்யுங்கள். இன்றைய மாதம் 2ஆம் பாதியில் உங்கள் காதல் துணையின் பெற்றோரை சந்தித்து உங்கள் காதல் வாடித்து குறித்து பேசுங்கள். காதல் திருமணத்திற்கும் அனுமதி பெறுவீர்கள். இவ்விரவு விருந்துக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை பரிசாக அளிக்கும். குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களின் பெரிய பலம் சுதந்திர மனம். அதே நேரத்தில் அதுவே அவர்களின் பெரிய பலவீனமாகவும் மாறும். எந்த விஷயத்தையும் நீண்ட நேரம் பிடித்து கொள்ள முடியாமல் நடுவில் விட்டுவிடும் பழக்கம் இவர்களிடம் இருக்கும். ஒருவேளை ஒரு உறவு, ஒரு திட்டம் எல்லாமே தொடக்கத்தில் உற்சாகமாக இருக்கும். ஆனால் சலிப்பு வந்தால் அதை விட்டுவிட்டு அடுத்ததை நோக்கி ஓடுவார்கள். இதனால் வாழ்க்கையில் சில விஷயங்கள் அரைமனதாக முடிந்து போகும். மேலும் நேர்மையாக பேசுவது இவர்களின் குணம் என்றால் அந்த நேர்மை சில நேரங்களில் கடுமையாக வெளிப்படும். அவர்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தலாம். ஆனால் அதை அவர்கள் உணராமல் இருப்பார்கள். நான் உண்மைதான் சொன்னேன் என்ற மனநிலையை அவர்கள் ஆளும். உள்ளுக்குள் தனுசு ராசிக்காரர்கள் தனிமையை அஞ்சுவார்கள். வெளியில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் உள்ளே ஒரு வெற்றிடம் இருக்கும்.
அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காகவே அவர்கள் பயணம், நட்பு, சிரிப்பு, உரையாடல் என்று ஓடிக்கொண்டிருப்பார்கள். தனுசு ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் மிகுந்த ஆர்வமும் கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் கடுமையான விதிமுறைகளுடன் கூடிய ஆன்மீகத்தை விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்கு ஆன்மீகம் என்றால் சிந்தனை, தத்துவம், வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுவது, நான் யார், எனக்கு இந்த வாழ்க்கை ஏன் என்ற கேள்விகள் இவர்களின் மனதில் அடிக்கடி எழும். சிலர் புத்தகங்கள் மூலமாக, சிலர் குருமார்கள் மூலமாக, சிலர் தங்களின் அனுபவங்களின் மூலமாக ஆன்மீகத்தை அறிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு கடவுள் என்றால் பயப்பட வேண்டிய சக்தி இல்லை, புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. அதனால்தான் வயது அதிகரிக்க அதிகரிக்க தனுசு ராசிக்காரர்கள் உலக விஷயங்களை விட உள்ளார்ந்த அமைதியை தேடத் தொடங்குவார்கள். வாழ்க்கையின் இறுதி பகுதியில் அவர்கள் பிறருக்கு வழிகாட்டியாக மாறுவார்கள். அனுபவத்தின் மூலம் கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கான சக்தியை பிறரிடம் இருந்து கடன் வாங்க வேண்டியவர்கள் அல்ல. அந்த சக்தி இயல்பாகவே அவர்களுக்குள் இருக்கிறது. அவர்களின் உண்மையான ரகசியம் என்னவென்றால், அவர்கள் வாழ்க்கையை ஒரு பயணமாக பார்க்கிறார்கள், ஒரு சிறைச்சாலையாக அல்ல. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேட்கும் மனநிலை இவர்களை மற்றவர்களை விட முன்னே கொண்டு போகிறது. தோல்வி வந்தாலும் அதை முடிவாக பார்க்காமல் அது ஒரு வழிகாட்டி போலவே எடுத்துக்கொள்வார்கள். இந்த வழி சரியில்லை என்றால் இன்னொரு வழி இருக்கிறது என்ற எண்ணம் இவர்களை எப்போதும் இயக்கிக் கொண்டே இருக்கும். இதனால் தான் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல தடைகள், புதிய திசையை தேர்ந்தெடுப்பார்கள். ஒரே பாதையில் நின்று பழகுவது இவர்களுக்கு சாத்தியமில்லை. ஆனால் இந்த மாற்றங்கள் சீரான திட்டத்துடன் நடந்தால் அவர்கள் வாழ்க்கை உயர்வின் உச்சிக்கு செல்லும். தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு தொடங்கிய விஷயத்தை முடிக்கும் பழக்கம் வளர்த்து கொண்டால் தனுசு ராசிக்காரர்களை யாராலும் நிறுத்த முடியாது. அவர்களுடைய உண்மையான வெற்றி சுதந்திர மனத்தோடு பொறுப்பையும் சேர்த்து கொண்ட நாளில்தான் தொடங்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தோல்வி என்ற வார்த்தை மனதை உடைக்கும் ஒன்றாக இல்லாமல் மனதை உற்சாகப்படுத்தும் ஒன்றாகவே மாறும். ஒரு விஷயத்தில் தோல்வியடைந்தால் சில ராசிக்காரர்கள் உள்ளுக்குள் உடைந்து போவார்கள். ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் இதுவும் ஒரு அனுபவம் என்று சிரித்துக் கொள்வார்கள். வெளியில் அவர்கள் சிரித்தாலும் உள்ளுக்குள் அந்த தோல்வியை பற்றி ஆழமாக சிந்திப்பார்கள். எங்கே தவறு நடந்தது, யாரை நம்பியது தவறு, எந்த இடத்தில் அவசரம் செய்தோம் என்ற கேள்விகள் அவர்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த சிந்தனையிலிருந்துதான் அவர்களுக்கு புதிய பாதை கிடைக்கும். அதனால்தான் பல தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு முறை பெரிய தோல்வியை சந்தித்த பிறகுதான் உண்மையான வெற்றியை அடைவார்கள். அந்த தோல்வி அவர்களை தாழ்த்தவில்லை, மாறாக அவர்களை உள்மனதில் வலுவாக மாற்றும். தோல்வி வந்தால் நண்பர்களுடன் பேசுவது, பயணம் செய்வது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது, இவை அவர்களின் மருந்தாக இருக்கும். மனதை அடைத்து வைத்து கொள்ளாமல் வெளியே கொண்டு வருவதால் அவர்கள் விரைவில் மீண்டு வருவார்கள். தனுசு ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை என்பது ஒரு பயணம் போன்றது. ஒரே இடத்தில் நின்று சலிப்பாக வாழும் வாழ்க்கை இவர்களுக்கு பிடிக்காது. திருமணத்திலும் கூட நண்பனைப் போல பேசும் துணையை தான் அவர்கள் விரும்புவார்கள். கணவன் மனைவி என்ற கட்டுப்பாட்டை விட இரண்டு நண்பர்கள் சேர்ந்து வாழ்க்கையை நடத்துவது போலவே அவர்களுக்கு தோன்ற வேண்டும். துணை அவர்களின் சுதந்திரத்தை மதித்தால் தனுசு ராசிக்காரர்கள் முழு மனதோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவார்கள். ஆனால் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி செய்யக்கூடாது என்று கட்டுப்பாடு அதிகமானால் அவர்கள் மனதில் ஒரு உள்நடப்பு போராட்டம் உருவாகும். உண்மையில் தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் நேர்மையான துணைகளாக இருப்பார்கள். தங்கள் மனதில் உள்ளதை மறைக்காமல் பேசுவார்கள். அதனால் சில நேரங்களில் வாக்குவாதம் வரும். ஆனால் அது நீண்ட நாட்கள் நீடிக்காது. அவர்கள் கோபம் வந்தாலும் அதை மனதில் வைத்து கொள்ள மாட்டார்கள். குழந்தை வந்த பிறகு அவர்கள் வாழ்க்கை இன்னும் நிறையமாக மாறும். குழந்தைகளுடன் விளையாடும் போது அவர்களும் குழந்தை போல மாறிவிடுவார்கள். குடும்ப வாழ்க்கையில் சலிப்பு வராமல் இருக்க சுற்றுலா, புதிய திட்டங்கள், மாற்றங்கள் என்று எப்போதும் புதுமையை கொண்ட வர முயல்வார்கள். குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் கிரகத்தின் தாக்கத்தால் பாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் கடின உழைப்பு எதிர்பார்த்த பலன்களை தராமல் போகலாம். முதலீடு செய்ய விரும்புவோருக்கு இந்த நேரம் சாதகமற்றதாக இருக்கும். ஊழியர்கள் அலுவலகத்தில் பாதகமான பலன்களை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது. ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் தனிமையில் இருக்க முடியாதவர்கள். நண்பர்கள், உறவினர்கள், பழக்கங்கள் இவை இல்லாமல் அவர்களின் வாழ்க்கை வெறுமையாக தோன்றும். அவர்களுக்கு நண்பர்கள் என்றால் வெறும் பேசும் மனிதர்கள் அல்ல, வாழ்க்கையின் பயணத்தில் கூட நடந்து செல்லும் தோழர்கள். அவர்கள் நண்பர்களுக்கு மிகுந்த ஊக்கம் தருவார்கள். நீ இதை செய்யலாம், உனக்கு அந்த திறன் இருக்கிறது எனது மற்றவர்களை உயர்த்தி பேசுவார்கள். அதனால்தான் பலர் இவர்களை விரும்புவார்கள். ஆனால் சில நேரங்களில் அதிகமான நட்பு வட்டம் வைத்துக் கொள்வதால் நான் உண்மையான நண்பர், யார் வாய்ப்புக்காக வந்தவர் என்பதை அறிய முடியாமல் போகும். இதனால் வாழ்க்கையில் சில ஏமாற்றங்களை சந்திப்பார்கள். அந்த அனுபவங்களுக்கு பிறகு அவர்கள் மெதுவாக தேர்ந்தெடுப்பது நட்பை வளர்ப்பார்கள். சமூக வாழ்க்கையில் அவர்களின் பேச்சு, சிரிப்பு, சிந்தனை எல்லாமே ஒரு கவர்ச்சி போல இருக்கும். ஒரு கூட்டத்தில் அவர்கள் பேசத் தொடங்கினால் மற்றவர்கள் கவனமாக கேட்பார்கள்.
அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் இயல்பாக வலிமை உள்ளவர்கள். இவர்களிடம் ஒரு வகையான உயிர் சக்தி இருக்கும். சோர்வு வந்தாலும் அதை பெரிதாக கவலைப்படாமல் தங்களுக்கு பிடித்த வேளையில் மூழ்கி மறந்து விடுவார்கள். ஆனால் இவர்களின் உடல் நலத்திற்கு பெரிய எதிரி அலட்சியம். எனக்கு எதுவும் ஆகாது என்ற நம்பிக்கையில் உணவு, தூக்கம், ஓய்வு ஆகியவற்றை அவர்கள் சரியாக கவனிக்காமல் விடுவார்கள். இதனால் வயது கூடும் போது திடீர் சோர்வு, உடல் வலி, மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் தோன்றலாம். மனநலத்தில் பார்த்தால் அவர்கள் வெளியில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் நிறைய எண்ணங்களை வைத்துக்கொண்டு நடப்பார்கள். அந்த எண்ணங்களை வெளியில் சொல்லாமல் வைத்துக்கொண்டால் மன அழுத்தம் அதிகரிக்கும். அதனால்தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு பேசுவது ஒரு மருந்து போல இருக்கும். நண்பர்களுடன் பேசினால் மனதில் இருக்கும் பாரம் குறையும். இயற்கையோடு இருப்பது, பயணம் செய்வது, புதிய இடங்களை பார்ப்பது இவை இவர்களின் மனதை சுத்தமாக்கும் மருந்தாக இருக்கும். தியானம், யோகா போன்ற பழக்கங்கள் வந்தால் இவர்களின் வாழ்க்கை இன்னும் சமநிலையாக மாறும். அதிலும் முக்கியமாக தனுசு ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். உத்தியோகம் ரீதியாக இருந்து வந்த மன சங்கடங்கள் பரிபூர்ணமாகவே நிவர்த்தியாகும். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கைகள் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியாக மாறும். ஆரோக்கியத்தில் சளி சொல்லை இல்லாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. உத்தியோகம் ரீதியாக எல்லா விஷயங்களும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல காலகட்டமாக இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி ஏற்படுத்தும். எல்லா விஷயங்களிலும் நன்மையும் சந்தோஷமும் ஏற்படும் காலகட்டம். புதிய முயற்சிகளில் வெற்றிகள் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூரணமாக நீங்கும். புதிய பொறுப்புகளுக்கு வரும் காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஏற்படும். செல்வாக்கும் கூடக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். யோக படத்தை அதிகமாக பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் மேன்மைகள் ஏற்படும். உறவினர்களை சந்திக்கக்கூடிய அனுகூலங்கள் ஏற்படும். பெரிய நம்பிக்கைகள் ஏற்படும். நினைத்தது நடக்கும் யோகம் உண்டாகும். முயற்சி பல விதங்களில் லாபங்கள், வெற்றிகளை தரும். அண்ணன், தம்பி, இளைய சகோதரன், சகோதரி மூலமாக வாழ்க்கையில் பெரிய சங்கடங்கள் ஏற்படும். சூழல் உள்ளதால் கவனம் தேவை. இந்த காலகட்டங்களில் விட்டு கொடுத்து செல்வதும், வண்டி வாகனங்களில் ஜாக்கிரதையாக செல்வதும் நல்லது. தோள்பட்டை கையில் அடிபடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பெயர் கடும் வாய்ப்பு. சுயநலவாதி என்கின்ற பெயர் உண்டாகும் வாய்ப்புண்டு. சண்டை சச்சரவுகளை வீட்டுக்குள் கொண்டு வராமல் இருப்பதும் நல்லது. இந்த மாதம் கடன் தொல்லையில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதும் அதைவிட நல்லது. கழுத்து, கைப்பகுதியில் கவனம் தேவை. தெய்வ வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி உயர்வான எண்ணங்களுக்கு பெயர் பெற்ற ராசிகளில் ஒன்றான தனுசு ராசியினருக்கு இந்த மாதம் அவர்களின் விருப்பம் போல் உயர்ந்த இடத்தை அடையும் வாய்ப்புகள் கிடைக்கும். நடைமுறை வாழ்வுக்கு பொருந்தும் எளிமையான சிந்தனைகள் உங்கள் இலக்கை அடைய உதவி செய்யும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். நண்பர்கள் உதவியுடன் உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும். நண்பர்களுடன் கூடி பேசி மகிழ உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மீட்டு கொண்டு வரலாம். தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரலாம். தனுசு ராசி கொண்டவர்களின் தொழில் வாழ்க்கை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். பல நாட்களாக நீடித்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்கள் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சிக்க விரும்பும் விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் அனுமதியும் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவும் உதவிகளும் கிடைக்கும். நண்பர்களின் உதவியுடன் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உயர் அதிகாரிகளின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள். சிறுதொழில் முனைவோர் தங்கள் திறமைகளை உலகறிய செய்வார்கள். சாதனைகள் பல செய்வார்கள். உங்கள் நேர்மைக்கான பரிசை பெறும் ஒரு காலமாகவும் இது பார்க்கப்படுகிறது. நேர்மையாக உழைத்திடுங்கள். நிலையான வெற்றிக்கு வழிகாணுங்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்களின் பொருளாதார நிலை குறித்து பேசும்போது நீங்கள் எடுக்கும் தெளிவான முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வரும். உங்கள் வருமானத்தை பல மடங்காக அதிகரிக்கும். பெரிய முதலீடுகள், ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதும் நல்லது. பங்குச்சந்தை முதலீடுகளின் வழியே போதுமான வருமானத்தை காணலாம். கிடைக்கும் வருமானத்தில் ஒரு பகுதியை உங்கள் வருங்காலத்திற்கு பாதுகாத்து வைப்பதும் நல்லது. தேவையற்ற செலவுகள் கூடாது. அத்தியாவசிய செலவுகளுக்கு மட்டும் முன்னுரிமை அளியுங்கள். பண விஷயத்தில் மூன்றாவது நபரின் வார்த்தைகளை நம்ப வேண்டாம். உங்கள் அனுபவத்தில் நீங்கள் கற்ற பாடங்களை மனதில் வைத்து முக்கிய முடிவுகளை எடுப்பதும் நல்லது. தனுசு ராசியில் பிறந்தவர்களின் காதல் வாழ்க்கை குறித்து, திருமண வாழ்க்கை குறித்து பேசும்போது மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்கும். உங்கள் காதல் துணை உங்கள் மீது அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துவார். உங்கள் விருப்பங்களை அடைய உதவி செய்வார்கள். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்கும். உங்கள் காதல் மனைவியுடன் தேனிலவு திட்டங்கள் நிறைவேறும். உறவினர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில் பங்கேற்க நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். குழந்தை பாக்கியம் தொடர்பான நற்செய்தி கிடைக்கும். சிறு குழந்தையின் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் வழியே ஒரு நற்செய்தியை பெறும் வாய்ப்பும் காணப்படுகிறது. அதேபோல் உணர்ச்சி பூர்வமாக எதிர்வினை ஆற்றுவதை தவிர்க்கவும். வேலை தடைகளால் கவலைப்படுவதற்கு பதிலாக நடவடிக்கை எடுக்க நீங்கள் தயாராக இருப்பீர்கள். மற்றும் நீண்ட கால சேமிப்பிற்கு முன்னுரிமை கொடுங்கள். உங்கள் வேலையில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். கடினமான பிரச்சனைகளை தீர்ப்பதில் நீங்கள் நிகரற்றவராக இருப்பீர்கள். திடீர் லாபங்கள் சாத்தியமாகும்.
ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் இளம் வயதில் உலகத்தை தேடி ஓடுவார்கள். ஆனால் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் அவர்கள் தங்களையே தேட ஆரம்பிப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு பணம், பதவி, புகழ் என்பவை பெரிதாக தோன்றாது. எனக்கு மன அமைதி இருக்கிறதா, என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதா என்ற கேள்விகள் முக்கியமாகும். இளம் காலத்தில் அவர்கள் கண்ட கனவுகள், செய்த பயணங்கள், சந்தித்த மனிதர்கள் இவை அனைத்தும் நினைவாக மாறி அவர்களின் மனதை நினைக்கும். அந்த நினைவுகள் தான் அவர்களுக்கு ஒரு விதமான திருப்திகளை தரும். தனுசு ராசிக்காரர்கள் இறுதி காலத்தில் தனிமையை விரும்புவார்கள். ஆனால் சத்தமில்லாத அமைதியை விரும்புவார்கள். மக்கள் கூட்டத்தில் இருந்தாலும் உள்ளுக்குள் அமைதி இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் ஆசை. அந்த நேரத்தில் அவர்கள் ஆன்மீக வழியில் அதிகம் ஈடுபடுவார்கள். கோயில், தியானம், வாசிப்பு, வாழ்க்கையை பற்றிய சிந்தனை இவையெல்லாம் அவர்களின் நாளைய வேலைகளாக மாறும். வாழ்க்கையை ஒரு பயணம் போல பார்த்த அவர்கள் இறுதியில் அந்த பயணத்தின் அர்த்தத்தை உணர்ந்த மனிதர்களாக மாறுவார்கள். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை ரகசியம் ஒன்றுதான், நம்பிக்கை. தங்களை பற்றிய நம்பிக்கை, வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை, நாளை நல்லதாக இருக்கும் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அவர்கள் விரைவில் சோர்ந்து போய்விடுவார்கள். இன்னொரு ரகசியம், அவர்கள் தனக்குள் பேசிக் கொள்வார்கள். முடிவெடுக்கும் போது வெளியில் யாரிடமும் கேட்காமல் உள்ளுக்குள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். அந்த உள்குரலை அவர்கள் நம்புவார்கள். மேலும் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையை எப்போதும் கற்றல் நிலையமாகவே பார்க்கிறார்கள். ஒருவர் ஏமாற்றினாலும் அவர்கள் அவரை வெறுக்க மாட்டார்கள். அந்த அனுபவத்திலிருந்து ஒரு பாடம் எடுத்துக்கொள்வார்கள். இதுவே அவர்களை மனதளவில் பெரிய மனிதர்களாக மாற்றுகிறது. வாழ்க்கையின் ரகசியம் என்னவென்றால் அவர்கள் எப்போதும் முன்னே பார்க்கிறார்கள், பின்னால் பார்க்கவில்லை. அதே நேரத்தில் ஒன்றை தேர்ந்தெடுத்து முழு கவனத்துடன் செய்வது. மூன்றாவது, கற்றல் நிறுத்தக்கூடாது. வயது எவ்வளவு ஆனாலும் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நான்காவது, பயணம் செய்யும் போது வெறும் சுற்றுலாவாக அல்லாமல் வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொள்வது. அந்த அனுபவங்களே அவர்களுக்கு வழிகாட்டியாக மாறும். இப்படி அவர்கள் தங்கள் இயல்பை சரியான பாதையில் செலுத்தினால் அதிர்ஷ்டம் அவர்களுக்கு சேவகனாகவே மாறும். சரி, இப்படி மேலும் மேலும் உங்கள் ராசி பலன்கள், கிரக நிலைகள், பரிகாரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.